ஒரு சுவையான பதிவாக இதை எடுத்துக்கொள்ளலாம். இந்த பதிவிலே நாம் காண இருப்பது ஒரு பொது பலன். ஒரு மாதமும் நமக்கு சூரியன் ஒரு ராசிக்குள்ளே நுழைவார். அந்த ராசியின் அடிப்படையில் அந்த ராசிக்குடைய பேரை அந்த மாதமாக வைத்திருப்போம். சித்திரை மாதம் அப்படின்னா சித்திரையின் பௌர்ணமி நமக்கு இருக்கோன்னா மேஷ ராசிக்குள்ளே நுழைந்துட்டார் அப்படின்னு சொல்ல அர்த்தம். இப்படி வைகாசிக்கு அப்படின்னா விசாக நட்சத்திரத்தில் நுழைந்திருக்கிற சூரிய பௌர்ணமி அப்படிங்கிற ஆப்டிடியூட் நம்மளுடைய ஐடியாவில் வச்சுக்கணும். அப்போது ஒரு ராசி கட்டத்துக்குள்ளாரையும் சூரியன் நுழையும் போது அங்கே நார்மலாக ஒரு 3 நட்சத்திரம் அங்கே இருக்கும் இல்லையா, ஒரு ராசிக்குள்ளேயும் இருக்கும்ன்றது எல்லாருக்கும் தெரியும். முதலில் எந்த நட்சத்திரத்தை தொடுகிறாரோ அந்த மாதத்திலே அந்த மாதத்தின் முதல் நட்சத்திரக்காரருக்கு விரோதிகளால் தொல்லை வரும் மற்றும் அந்த ராசிக்காரருக்கு உடல் ஆரோக்கியம் சற்றே குறைந்துவிடும். ஏன்னா சூரியன் போது நேச்சுரலி அதனுடைய எஃபெக்ட் 2 காட்டும். இந்த எஃபெக்டை முதல்ல புரிஞ்சுக்கிட்டேன்னா எப்படி இருக்கும்னா, இப்போது ஆடி மாதம்னு வச்சுக்கோங்களேன், புனர்வசு அப்படிங்கிற நட்சத்திரத்தை தொட போகிறார். அப்படின்னா புனர்வசு நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியமும் விரோதிகளால் தொல்லையும் உண்டு அப்படிங்கிற இந்த பலனை நம்ம மைண்டில் உடனே எடுத்துக்கணும். உடனே என்ன எடுத்துக்கிட்டா என்ன பண்ணணும், மெடிக்கல் இன்சூரன்ஸ் எல்லாம் இருந்தால் ரெட்டிஃபை பண்ணிக்கணும். கடன் கிடதுன்னு எதனா இருந்தால் பிரச்சனை பண்ணால் அது வந்துடும். இதில் வழக்குகள் எதாவது போட்டிருந்தால் கொஞ்சம் அதில் சாதகமான அனுசரணையான விஷயங்கள் நடக்குதா, இல்லைனா போயிட்டு சாட்சிக்காரன் காலில் விழுத்தோட சண்டைக்காரன் காலில் விழுத மேலுன்னு போய் சரண்டர் ஆகி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற இண்டிகேஷனை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அதனால் எந்த ஒரு மாதத்திலும் அந்த மாதத்தின் முதல் நட்சத்திரத்துக்கு எது தொடுதுன்னு பார்த்துக்கிட்டோம்னா அது நம்மளுடைய நட்சத்திரமாக இருந்தால் இந்த ஃபேக்டை நம்ம மைண்டில் எப்பவுமே வச்சுக்கணுங்கிறத ஒரு காஷனை வச்சுட்டு நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். நேயர்களில் பல பேருக்கு ஒரு கேள்வி தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஏதான ஒரு பரிகாரம் எங்களுக்கு பர்மனெண்ட்டாக ஐஸ்வர்யத்தை கொடுப்பதாகவும் குடும்ப சூழ்நிலையை மாற்றி கொடுப்பதாகவும் எங்களுடைய வாழ்வை மாற்றுவதாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு அடிக்கடி கேட்குறாங்க. இதன் அடிப்படையிலே இந்த பரிகாரத்தை சொல்கிறேன். செவ்வாய் வெள்ளி இந்த பரிகாரத்தை கம்பல்சரியாக செய்யணும். அதுக்கு நமக்கு தேவையான ரா மெட்டீரியல் அப்படின்னு சொன்னாக்க மழை தண்ணீர் இருந்தால் ரொம்ப நல்லது. மழை தண்ணி கிடைக்கலைன்னா பக்கத்தில் இருந்த குளம் இல்லை கிணறு இதிலேருந்து கூட தண்ணி, அதுவும் எனக்கு இல்லை கடல் நீர் ஒரு கப்பு, இது மட்டும் போகிறோம். இந்த கடல் நீரோ இல்லை மழை நீரோ இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மெட்ரோ வாட்டர்னு சொல்லக்கூடிய அந்த வாட்டரோ ஏதோ ஒன்று பியூரிஃபைடு வாட்டர் வேணும், அவ்வளோதான். இதை ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கணுங்க. முதல் நாள், அதாவது செவ்வாய்க்கிழமைனா திங்கட்கிழமை ராத்திரி நீங்கள் ஒரு கப்பில் வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் மஞ்சளை போடுங்க. போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க ஸ்டிரேட். அதுக்கப்புறம் பச்சை கற்பூரத்தை பொடி பண்ணி அதில் போட்டுடுங்க. போட்டுட்டு விட்டுடுங்க. அதை அப்படியே அமைதியாக விட்டுட்டு மறுநாள் காலையில் அந்த தண்ணீரை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு கற்பூரம் இருக்கு இல்லையா, நம்ம நார்மல் கேம்ஃபர்னு சொல்லக்கூடிய கற்பூரம், அதை தீபம் வச்சு எரித்து அதை அதுக்குள்ளே போடுங்க. அது நல்லா அப்படி சுற்றி எரிஞ்சிட்டு வரும். சப்போஸ் அது தண்ணிக்குள்ளே போய் அணைஞ்சிடும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு வாழை இலையோ இல்லை வெத்தலையோ அது மேலே வச்சு அந்த தண்ணியில் வச்சு விடுங்க. கொஞ்சம் நேரம் அது ஃபுல்லாக குளிர்ற வரைக்கும் வச்சுடுங்க. இப்போ அது ஒரு ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. இந்த ப்ராசஸ் முடிஞ்ச வாட்டரை என்ன பண்ணுங்கள், நீங்கள் வீட்டிலே வாசல் தெளிப்பதற்காக வைத்திருக்கிற இடத்துலையும் அந்த பக்கெட் தண்ணியிலையும், வீடுகளை அலம்புவதற்காகவும் துடைப்பதற்காக வைத்திருக்கிற அந்த தண்ணீரிலையும் இதை மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சுடுங்க. பிரித்து கொட்டி இந்த செவ்வாய் வெள்ளி, அதாவது வியாழக்கிழமையும் திங்கட்கிழமையும் செய்யக்கூடிய ப்ராசஸ் செவ்வாய் வெள்ளி என்று நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்படி பண்ணினா என்ன ஆகும்னாக்கா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய திருஷ்டி கழிந்துவிடும் மற்றும் உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அந்த ஐஸ்வர்யத்தை கொண்டு தரும் என்ற தாந்திரிக மெத்தட் தான் இந்த மெத்தட். இதனால் இதை நம்ம பண்ணும்போது அவ்வளவும் பலனாக தான் இருக்கும். இந்த விஷயத்தை நம்ம நம்பிக்கையோடு பண்ணுறோம் அப்படிங்கிறதுனாலையும் இந்த நம்பிக்கையும் நமக்கு கன்ஃபார்மாக ஒரு பலனை கொடுக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அனைவரும் பயன்படுத்தி கொள்ளுமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளத்துடன்.